Dear students, JB திருவள்ளுவர் ஸ்கூல் ஆஃப் அக்கவுண்டன்சியின் சார்பாக இந்த கிளாஸ் ரூம் வீடியோ வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது 12th அக்கவுண்டன்சி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் யூனிட் அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கிளாஸ் ரூம் 1 என்பது 12th கிளாஸ்க்கு யூனிட் 1 அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதில் நிறைய பகுதி இருக்குது. இது பார்ட் 1. அதில் டைப் 1 மாடல் பற்றி நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அக்கவுண்டன்சியில் 2 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குது டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. ஒன்று டபுள் என்ட்ரி சிஸ்டம். இதை பற்றி நாம் ஃபஸ்ட் இயர் சிலபஸில் ஜேர்னலில் ஆரம்பித்து ஃபைனல் அக்கௌண்ட் போகிறது வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம். இப்போது நாம் பார்க்க போகிறது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் கணக்கெழுதுகிற முறை எப்படி, அதில் வியாபாரத்தினுடைய முடிவுகளை எப்படி கணக்கெடுக்கிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வகுப்பை பார்ப்பதற்கு முன்னால் நாம் சில விஷயங்களை ரீகால் செய்ய வேண்டியிருக்கிறது, நினைவு கூற வேண்டியிருக்கிறது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், in the first year we learned the principles, concepts and rules of double entry system of bookkeeping. While recording the business transactions in the books of accounts, there are two methods called single entry system and double entry system. We already learned the basic principles of double entry system and the accountancy cycle to find out the result of the business. அந்த அக்கவுண்டன்சி சைக்கிள் என்பது ஜேர்னல் ஆர் சப்சிடரி புக், தென் லெட்ஜர் போஸ்டிங், தென் பேலன்சிங் அண்ட் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் தென் ஃபைனல் அக்கௌண்ட். இதை பற்றி தான் நாம் சென்ற ஆண்டில் படித்து முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஆண்டு படிக்க போகிறது அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதில் மறுபடியும் சில விஷயங்களை நினைவு கூற வேண்டியதாக இருக்குது, ரீகால் பண்ண வேண்டியதாக இருக்குது. Now we are going to learn about the method of recording the transactions and finding out the result of the business under single entry system. It can be also called accounting from incomplete records. Incomplete records na யார் ஒருத்தர் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் கணக்கு வச்சுக்கலையோ, அவங்க அந்த முறையில் கணக்கு எழுதலையோ, அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தின் அடிப்படையில் கம்ப்ளீட் ஆகிருக்காது. அதனால் இந்த முறைக்கு பெயர் அக்கவுண்டிங் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதை முழுமை பெறாத ஏடுகளின் கணக்குகள் என்று தமிழில் சொல்லுவாங்க. In this lesson we are going to learn about the practical techniques of recording accounts under single entry system, that is accounts from incomplete records. Theoretical portion we will see later. நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறது எப்படி கணக்கு நம்ம எக்ஸசைஸில் இருக்கிற கணக்குகளை போடுறதை பற்றி பார்க்க போகிறோம். மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். when accounting records are not strictly maintained according to double entry system, the records are called incomplete accounting records. எங்க கணக்குகள் இரட்டை பதிவு முறையில் பதிவு செய்யவில்லையோ அதை முழுமை பெறாத கணக்கேடுகள் என்று நாம் அழைக்கிறோம். It is an incomplete and unscientific method of bookkeeping. Hence it may be called as single entry system. இது ஒரு முழுமை பெறாத கணக்கு முறை. அது மட்டும் இல்லாமல் unscientific method, அறிவியல் பூர்வமற்ற முறை. Under this method some transactions are recorded fully. இந்த முறையில் கணக்கு வச்சிருக்கிறவங்க சில நடவடிக்கைகளை முழுமையாக, அதாவது போத் டெபிட் அண்ட் கிரெடிட் எஃபெக்டையும் கொடுத்து பதிவு செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சண்டே டெட்டார். சண்டே டெட்டார்கிட்ட நாம் பெற்ற பணம், அதை பணம் உள்ளே வந்ததுன்னு பதிவாங்க, சண்டே டெட்டார் நம்மளுக்கு கொடுத்தாருன்னு பதிவாங்க. அண்ட் தென் கேஷ் பெய்டு டு சண்டே கிரெடிட்டார். நாம் சண்டே கிரெடிட்டாருக்கு பே பண்ணுற பணம், அது பணம் வெளியே போச்சுன்றதையும் பதிவாங்க, அவர் பெறுகிறார்ன்றதையும் ரிசீவர்ன்றதையும் பதிவாங்க. சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பார்ஷியலி ரெக்கார்டட். சில நடவடிக்கைகள் பகுதி தான் பதியப்படுகிறது. உதாரணமாக ஒரு எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், பணம் வெளியே போச்சு, கேஷ் கோஸ் அவுட்ன்றதை மட்டும்தான் அவங்க
என்ட்ரி பண்ணுவாங்க. அண்ட் தென் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் அட் ஆல். சில சமய நடவடிக்கைகளை பதியவே மாட்டாங்க, அதனுடைய எஃபெக்டை புக்கில் காட்ட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிக்ஸட் அசெட்ஸுக்கு போடுற டெப்ரிசியேஷன். ஆக இந்த முறையில் சில நடவடிக்கைகள் முழுமையாகவும் சில நடவடிக்கைகள் பார்ஷியலாகவும் பதியப்படுகிறது. சில சமயங்களில் சில நடவடிக்கைகள் முழுமையாக விட்டுவிடப்படுகிறது. அதனால தான் இதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட், அக்கௌண்டிங் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த முறையில் எப்படி அவங்க கணக்குகளை வைக்கணும், அவங்களுக்கு எப்படி லாப நட்டத்தை கணக்கிட்டு நாம் சொல்லணும். ஒற்றைப்பதிவு முறையில் கணக்குகளை வைக்கும் முறை. ஃபைண்டிங் அவுட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்திற்கு அதனுடைய லாப நட்டத்தை கணக்கிடுவதும் அதனுடைய நிதி நிலைமையை தெரிந்து கொள்வதும் அவசியமாகிறது. பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இன் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் மெமரி we can calculate it. அவங்க என்ன ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அல்லது நினைவில் எது உள்ளதோ அதை வைத்து இந்த நிறுவனத்தை இதை மாதிரி பின்பற்றுகின்ற நிறுவனத்தினுடைய கணக்குகள் முடிக்கப்படுகிறது. திங்க் அண்ட் ஆன்சர் ஃபார் திஸ். A sole trader's record shows the capital in the end of the year 1,40,000 and in the beginning it is rupees 1 lakh. ஒரு வியாபாரியினுடைய கணக்கீடுகளை பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் முதல் ரூ 1,00,000ஆகவும் இறுதியில் முதல் ரூ 1,40,000ஆகவும் இருந்திருக்கிறது. Can you tell me the profit? Yes, 40,000. How can you find this? Think twice. லாபத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நமக்கு நன்கு தெரிகிறது, தொடக்கத்தில் 1,00,000ஆக இருந்த முதல் இறுதியில் 1,40,000ஆக மாறி இருக்கிறது என்றால் அந்த முதல் வளர்ந்திருக்கிறது, அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே இதை சுலபமாக நாம் கணக்கிடலாம். இந்த நிறுவனத்தின் லாபம் ரூ 40,000 என்று நாம் முடிவு செய்கிறோம். இது ஃபர்ஸ்ட் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் கால்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இந்த மெத்தடில் ஒரு நிறுவனம் எப்படி தன்னுடைய லாப நட்டத்தை கணக்கெடுக்கிறது. அசர்டைனிங் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். We studied about WNT system, which one is scientific method. நாம் WNT சிஸ்டத்தை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அது ஒரு scientific method and maintained by most of the business. பல நிறுவனங்கள் இந்த முறையில் தான் கணக்கு வச்சிருக்கிறாங்க. But sometimes where they are still following single entry system. ஆனால் இன்னும் சில நிறுவனங்களில் இந்த single entry system நடைமுறையில் இருக்கிறது. ஆக நாம் படித்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் முறையில் பல நிறுவனங்கள் கணக்குகளை வைத்திருந்தாலும் இன்னும் சில நிறுவனங்கள் இந்த முறையில் கணக்குகளை எழுதி வருகிறார்கள். தென் அப்படி என்றால் how we are going to find out the profit or loss in this system? அப்படி என்றால் இந்த முறையில் கணக்கு வைத்திருக்கிறவர்களுக்கு நாம் எப்படி லாப நட்டத்தை கணக்கிட்டு சொல்வது, அதை பற்றி தான் நாம் இந்த பாடத்திட்டத்தில் இந்த முதல் பிரிவில் படிக்க போகிறோம். There are two methods for this. இப்போ இங்கே ஒன்று கவனிக்கணும். இப்போ நம்ம படிக்க போகிறது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், இல்லை அதற்கு இன்னொரு பெயர் அக்கௌண்டிங் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் இரண்டு முறைகள் இருக்கிறது. ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட், தமிழில் நிலை அறிக்கை முறைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் இஸ் ஃபைனல் அக்கௌண்ட் மெத்தட் ஆர் கன்வர்ஷன் மெத்தட். அதாவது முதல் முறையில் அவர்கள் கொடுக்கின்ற இன்ஃபர்மேஷனில் அந்த நிறுவனத்தில் கிடைக்கின்ற ரெக்கார்ட்ஸை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் கணக்கு போட்டு நாம் லாப நஷ்டத்தை சொல்கிறோம். இரண்டாவது முறை அந்த இன்ஃபர்மேஷன்ஸிலே வைத்துக்கொண்டு நாம் அதை WNT சிஸ்டத்திற்கு மாற்றி விடுகிறோம். ஆக நாம் இந்த பாடத்தில் இந்த பார்ட் 1 டைப் 1 என்ற இந்த பகுதி வீடியோவில் let us see the statement of affairs method அதை பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு நாம் அடுத்த காணொளியில் பார்க்க போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கொஸ்டினில் இதேமாரி கணக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் டைப்பை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் திஸ் மெத்தட். இந்த மெத்தடில் நீ ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன செய்யணும்,
க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணிட்டா அது ப்ராஃபிட்டா லாஸான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஆன்சர் ப்ளஸில் வந்தால் ப்ராஃபிட்டு, மைனஸில் வந்தால் லாஸ். அப்போ இதுதான் பேஸ். என்ன பேஸு? சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் நீ ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இஃப் த ட்ரேடர் drawing anything from the business or introducing additional capital, then the closing capital may be changed. So we have to find out the adjusted closing capital. இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஓனர், அந்த பிஸ்னஸில் இருக்கிற முதலாளி தன்னுடைய சொந்த செலவுக்காக நடுவில் ஏதாவது பணத்தை எடுத்திருந்தாலோ அல்லது அடிஷ்னல் கேபிட்டல் போட்டிருந்தாலோ இந்த க்ளோசிங் கேபிட்டல்ன்றது மாறுபடும். அப்படி ஒரு நிகழ்ச்சி அந்த கணக்கில் இருந்தால் நாம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் நாம் அதிலிருந்து ஓப்பனிங் கேபிட்டலை கழிப்போம். ஸோ முதல்ல சொன்ன க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல்ன்றது ஈக்குவேஷனில் இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம உள்ளே நுழைக்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒன்று டிராயிங்ஸ், இன்னொன்று அடிஷ்னல் கேபிட்டல். இது ரெண்டுத்தையும் எப்படி இதில் கையாளுவது? ஹவு கேன் வி ஃபைண்ட் அவுட் the adjusted closing capital? adjusted closing capital என்பது ஒரு க்ளோசிங் கேபிட்டலில் டிராயிங்ஸும் அடிஷ்னல் கேபிட்டலும் நடந்திருந்தால் அதை எப்படி நாம் கணக்கில் கொண்டு வந்து உண்மையான இப்பொழுது இருக்கின்ற க்ளோசிங் கேபிட்டல் என்ன என்பதை கண்டுபிடிக்க போகிறோம். அதை பற்றி நாம் அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபைண்ட் அவுட் அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல், சரிகட்டப்பட்ட இறுதி முதலை கணக்கிடுதல். மீண்டும் ஒன்று சொல்கிறேன், க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் த பேசிக் ஃபார்மேட் ஆர் பேசிக் ஈக்குவேஷன். பட் அந்த க்ளோசிங் கேபிட்டல் சில விஷயங்களால் மாறுபடலாம். எதனால் மாறுபடலாம்? அந்த நபர், அதாவது அந்த ஓனர் தன்னுடைய சொந்த செலவுக்காக நடுவில் பணம் எடுத்திருந்தாலோ அல்லது அவர் இந்த வியாபார ஆண்டில் நடுவில் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது போட்டிருந்தா அப்போ அவருடைய க்ளோசிங் கேபிட்டல் மாறுபடும். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? க்ளோசிங் கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் டியூரிங் த இயர், தென் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டலை பேஸாக எடுத்துக்கணும், அது கூட டிராயிங்ஸை கூட்டணும், அண்ட் தென் அடிஷ்னல் கேபிட்டலை கழிக்கணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் கணக்கு படிக்கும்போது நாம் என்ன சொல்லியிருக்கிறோம்? மெயின் விஷயம் ஒன்று, எப்பயுமே டிராயிங்ஸை கழின்னு சொல்கிறோம், அடிஷ்னல் கேபிட்டல் போட்டால் கூட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் நம்ம ரிவர்ஸில் கணக்கு கண்டுபிடிக்கிறதுனால, க்ளோசிங் கேபிட்டல் அட்ஜஸ்டட் கண்டுபிடிக்கிறதுனால நினைவில் கொள்ள வேண்டும், இந்த சாப்டரில் டிராயிங்ஸை கழிக்கக்கூடாது, கூட்ட வேண்டும். அடிஷ்னல் கேபிட்டலை கூட்டக்கூடாது, கழிக்க வேண்டும். இப்படி கண்டுபிடிக்கின்ற விடைக்கு பெயர் நாம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் என்று அதற்கு பெயர் வருது. இப்போ அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டலை நாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதிலிருந்து நாம் ஓப்பனிங் கேபிட்டலை கழிச்சா விடை லாபமா நஷ்டமா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் ஒரு புக்கில் இருந்து நாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்தது. அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படும். இதனுடைய தலைப்பு கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இந்த த்ரூன்ற வார்த்தைலாம் எழுத மாட்டோம், உனக்கு புரியறதுக்காக இது சொல்லிருக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இதில் வெர்டிக்கல் ஃபார்மேட் இருக்குது, ஹரிசாண்டல் ஃபார்மேட் இருக்குது. இது பாரு, இது வெர்டிக்கல் ஃபார்மேட். ஸ்டார்டிங் என்ன அது பாரு, கேபிட்டல் அட் த எண்ட். கேபிட்டல் அட் த எண்டுனா க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? ஆட் டிராயிங்ஸ், டிராயிங்ஸை கூட்டணும். தென் என்ன செய்யணும்? லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்ட், கழிக்கணும். அதுக்கு பேர் என்ன வைக்கிறோம்? அட்ஜஸ்டட் கேபிட்டல். இந்த ஆன்சர் தான். எந்த ஆன்சரு? இதுக்கு நேரம் இருப்பார். இந்த ஆன்சர், இதுக்கு பேர் அட்ஜஸ்டட் கேபிட்டல். அதிலிருந்து நாம ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணால் வர்ற ஆன்சர் ப்ளஸில் இருந்தால் ப்ராஃபிட்டு, மைனஸில் இருந்தால் லாஸ். இப்போ இதை நம்ம வெர்டிக்கலில் பார்த்து நாம இப்போ ஹரிசாண்டலில் பார்க்குறோம். நெட் இன்கம்ஸ் ஈக்குவல் டு, நெட் இன்கம்னா வர ரிசல்ட்டு
ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் அல்லது லாஸாகவும் இருக்கலாம். ஃபார்முலா க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் drawings minus further capital introduced again minus opening capital, that is called profit or loss. ஸோ இதுதான் இந்த ஃபார்மேட்டினுடைய வடிவம். ஸோ வெர்டிகலாகவும் நீ புரிஞ்சுக்கணும், ஹரிசாண்டலாகவும் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம புக்கில் இருக்கிறபடி ஒரு ஃபார்மேட்டை எடுத்து உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் கால்குலேஷன் பண்ணுற ஃபஸ்ட்டு மெத்தட், ஃபஸ்ட்டு டைப், அந்த ஃபார்மேட் மாடல் இதுதான். இந்த ஃபார்மேட்டை நீ நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஃபார்மேட் தான் இந்த சாப்டருக்கான முதல் பார்ட் 1 டைப் 1க்கான அடிப்படையான விஷயம். இது என்ன சொல்லுது? கேபிட்டல் எப்படி ஆரம்பிக்கணும், மேலே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதுதான் தலைப்பு. இந்த மெத்தட் அஃபேர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட், திஸ் டைப்லாம் எழுதக்கூடாது. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் தான் முதல்ல எடுக்கணும். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர்னா என்ன? க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இந்த க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் லைன்ல ஆட் drawings during the year. அந்த வருஷம் அவர் எவ்வளோ எடுத்துக்கிறாரோ அதை கூட்டணும். அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும். அந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு டியூரிங் த இயர். இந்த வருஷம் அவர் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேபிட்டல் போட்டிருந்தா அதை லெஸ் பண்ணணும். இப்போ வர்ற ஆன்சருக்கு பேர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இது க்ளோசிங் கேபிட்டல், இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதிலிருந்து மறுபடியும் லெஸ் கேபிட்டல் இன் த பிகினிங், ஓப்பனிங் கேபிட்டலை கழிக்கணும். இந்த கழிச்சு வர்ற இந்த விடை இருக்க, இந்த விடைக்கு பேர் தான் ப்ராஃபிட்டா லாஸா. நீ இந்த இடத்துல ப்ராஃபிட் ஃபார் த இயர் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன்னு சொன்னால் இந்த ஆன்சர் ப்ளஸில் வந்திருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ஆன்சர் மைனஸில் வந்தால் லாஸ் ஃபார் த இயர் அப்படின்னு எழுதணும். இதுக்கு கீழே நான் மார்க் பண்ணிருக்கிறதெல்லாம் உங்களுடைய கவனத்துக்காக தானே ஒழிய இதை நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதக்கூடாது. இஃப் த ஆன்சர் இஸ் இன் மைனஸ், தட் இஸ் அந்த இடத்துல எழுத வேண்டியது லாஸ் ஃபார் த இயர். இங்கே என்ன எழுதிருக்கிறோம்? ப்ராஃபிட் ஃபார் த இயர், ப்ளஸில் வந்துச்சு. மெமரைஸ் திஸ் அண்ட் கீப் இன் யுவர் மைண்ட் திஸ் ஒன் இஸ் சிம்பிள் மெத்தட் ஃபார் 2 marks அண்ட் 3 marks. 2 marks 3 marksல இந்த மெத்தடில் கணக்கு கேட்டால் நம்ம ஈஸியாக இந்த 2 mark 3 mark எடுத்துடலாம். இப்போ நாம் இது சம்பந்தமாக நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸை பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 1, எடுத்துக்காட்டு 1. ஃப்ரம் த ஃபாலோயிங் தான் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், உன் புக்லேயும் இருக்கும். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் லெனின். மிஸ்டர் லெனின்றவருடைய ஏடுகளில் இந்த கீழ்கண்ட இன்ஃபர்மேஷன்களை வைத்து நீ என்ன செய்யணும்? அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 1 April 2018. அப்போ இவர் கணக்கு 1 April 2019 வச்சு 90 ஆரம்பித்து 31 March 2019 முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இது 1 April இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஓப்பனிங் கேபிட்டல். தென் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டியூரிங் த இயர், ஓகே. தென் drawings டியூரிங் த இயர். 4 இன்ஃபர்மேஷனும் இந்த கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நம்ம போகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 இன்ஃபர்மேஷன் வேணும். 1 ஓப்பனிங் கேபிட்டல், 2 க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் அண்ட் drawings. தென் இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்ம முடிக்கணும்னா நாம் நம்மளுடைய ஃபார்மேட்டை ரீகால் பண்ணிக்கோ. நம்ம அடுத்த இதில் இதனுடைய ஆன்சரை பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் பண்ணுறது, இதுதான் அதுக்கு சொல்யூஷன். உன் புக்கில் இது 1 சைடில் போடுற ப்ராப்ளம். நீ 1 சைடில் இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் லெனின் ஹெட்டிங் எழுதணும். இதுதான் கரெக்டான ஹெட்டிங். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31 March 2019. 31 March 2019 முடிவடைகிற ஆண்டுக்கான லாபமா நஷ்டமான கணக்கெடுக்கிற சொல்யூஷன். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஃபஸ்ட்டு இங்கே எதை ஸ்டார்ட் பண்ணணும்? இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நாம் கொஸ்டின்ல இருந்து ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது க்ளோசிங் கேபிட்டல் தான் எடுக்கணும்.
க்ளோசிங் கேபிட்டல். தென் நாம் ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் அது எப்படி எழுதணும்? கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொடுத்துருக்கோம் அது 3,50,000. தென் கொஸ்டின் பேப்பரில் டிராயிங்ஸை தேடணும். ஆட் drawings during the year 40,000. ஸோ 3,50,000 40,000 கூட்டினா 3,90,000. தென் ஒரு லைன் இங்கே கேப் விட்டுட்டு அடுத்த லைனில் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் ஜூரிங் த இயர். எவ்வளோ யோசிப்பார்? டிராயிங்ஸை கூட்டு அடிஷ்னல் கேபிட்டலில் கழி 70,000. ஸோ 3,90,000 70,000 போச்சுன்னா 3,20,000. இந்த ஆன்சருக்கு பேர் தான் அடிஷ்னல் க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் க்ளோசிங் கேபிட்டல். தென் இந்த ஆன்சர்ல இருந்து உங்க கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கிற ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். லெஸ் கேபிட்டல் இந்த பிகினிங் எவ்வளோ? 2 lakhs. ஸோ 3,20,000ல் 2 lakh போச்சுன்னா பெருசுலேருந்து சின்னதை கழிக்கிறோம். ஸோ ஆன்சர் வில் பி ப்ளஸில் வருது 1,20,000. 3,20,000 2 லட்சம் போச்சுன்னா 1,20,000. ஸோ இதுக்கு நேராக எழுதணும் ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர். இந்த ஆன்சர் நான் போட்டிருக்கேனே அதெல்லாம் நீ எழுத தேவையில்லை. அதேமாரி ஏதோ ஒன்று மார்க் பண்ணிருக்கேனே இதெல்லாம் ஒன்றும் நீ ஆன்சர் ஸ்கிரிப்டில் எழுத தேவையில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஈஸியான மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கோ, அது கூட டிராயிங்ஸ் இருந்தால் கூட்டு, தென் அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தால் கழிச்சிரு, தென் அகெயின் ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தால் அதையும் கழிச்சிரு. ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2 இன்னொரு மாடல் பார்க்கணும். From the following particulars, ascertain the profit or loss in the books of Mrs. Jiva. ஜீவா என்ற ஏடுகளில் இந்த கொடுக்கப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நீ அவங்களுக்கான லாப நட்டத்தை கணக்கிட்டு சொல்லு. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? இங்கே கேபிட்டல் 1st January, இது ஓப்பனிங் கேபிட்டல். கேபிட்டல் 31st December, க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் இந்த வருஷம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது, டிராயிங்ஸ் அவர் எடுத்தது. இதை போடுறதுக்கு ஒவ்வொரு முறையும் நீ அந்த ஃபார்மேட்டை ரீகால் பண்ணிக்கணும். இப்போ நாம் நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போகிறோம். சொல்யூஷன் 2. In the books of Mrs. Jiva, statement of profit or loss for the year ended 31st December 2018. இப்படி தான் நீ ஆன்சர் ஸ்கிரிப்டில் ஹெட்டிங் எழுதணும். இதை முக்கியமாக எழுதணும். இந்த புக்ஸ் ஆஃப் எழுதணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எழுதணும், இயர் எழுதணும், தென் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். எப்பயுமே நான் முதலே சொன்னேன், ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளோசிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். Capital at the end of the year closing 1,50,000. Then drawings question paperல தேடணும். Add drawings during the year கூட்டுறோம். ஸோ இதனுடைய டோட்டல் 1,80,000. Then less additional capital during the year 25,000. அதை அதில் வச்சு கழிச்சா 1,80,000 25,000 போச்சுன்னா 1,55,000. This is called adjusted closing capital. இப்போ இதிலிருந்து கொஸ்டின் பேப்பரில் ஓப்பனிங் கேபிட்டலை எடுத்து அதை லெஸ் பண்ணு. இப்போ லெஸ் பண்ணும்போது இங்கே கவனி, 1,55,000 லெஸ் 1,60,000. அப்போ கழிக்கப்பட வேண்டிய அமௌண்ட் அதிகமாக இருக்கும்போது ஆன்சர் மைனஸில் வருது. ஸோ ஆன்சர் மைனஸில் வந்தால் இங்கே எழுத வேண்டியது லாஸ் மேடு டூரிங் த இயர்னு எழுதலாம், லாஸ் இன்கர்டு டூரிங் த இயர்னு எழுதலாம். இந்த ஆன்சர்ன்ற விஷயத்தை நீ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதோ கீழே சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை நீ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட்டு டைப்பில், ஃபஸ்ட்டு மெத்தடில், ஃபஸ்ட்டு டைப்பில் நாம் பிரின்சிபல்ஸை படித்து முடித்தோம். அதுக்கு ஒரிஜினல் ஃபார்மெட் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மெட்டின் அடிப்படையில் நம்ம படித்து முடிச்சிருக்கிறோம். அதுக்கு 2 இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துருக்குறோம். ஒன்று ப்ராஃபிட் எப்படி வருதுன்னு, இன்னொன்று லாஸ் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ, இந்த கிளாஸ் ரூம் நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்து வருகின்ற செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.